ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு டார்கெட் அச்சீவர்ஸ். நம்ம டார்கெட் அச்சீவர்ஸில் நமக்கு வர இருக்கிற குரூப் 2 அண்ட் குரூப் 2A எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ்க்கான ஒரு 60 டேஸ் டெஸ்ட் சீரியஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். 60 டேஸ் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு தமிழ் இருக்குது, ஜிகே இருக்குது, மேக்ஸ் இருக்குது. எப்படி நம்ம ப்ரிலிம்ஸில் 200 கொஷின்ஸ், தமிழ் 100 கொஷின்ஸும், ஜிகே 75 கொஷின்ஸும் அண்ட் மேக்ஸில் வந்து 25 கொஷின்ஸும் எப்படி நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணுவோமோ அதே போல் இந்த 60 டெஸ்ட்லேயுமே உங்களுக்கு 200 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஒரே டெஸ்ட்டில் எல்லாத்துக்குமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். தமிழ் ஒரு சைடு படிக்கிறோம், ஜிகே ஒரு சைடு பார்க்குறோம், அண்ட் மேக்ஸும் பார்த்துக்கிட்டே வரோம். இந்த 60 டேஸ் டெஸ்ட் சீரியஸில் நமக்கு தமிழ் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும் போதே ஜிகேயும் நம்ம அஸ்பத சிலபஸ் படி பார்க்குறோம், அண்டு மேக்ஸுமே வந்து நம்ம அஸ்பத சிலபஸ் படி பார்க்குறோம். இந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப் 2A அந்த எக்ஸாமை வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். அதாவது கரெக்டாக அந்த அன்றைக்கி நம்ம எழுத போகிற டெஸ்ட்டு மாதிரியே ஒவ்வொரு டெஸ்ட்டும் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மொத்தமாகவே ஒரே டெஸ்ட்டில் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கோம். 200 கொஷின்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குரூப் 4 கொஷின்ஸே நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. தமிழும் சரி, ஜிகேயும் சரி, மேக்ஸும் சரி, இது எல்லாமே நமக்கு வந்து அஸ்பத சிலபஸ் படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஜிகே எடுத்துக்கிட்டாலுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடுறோம். ஸ்கூல் புக்ஸை தாண்டியும் நம்ம வந்து இனி இப்போ பாலிட்டி இருந்தால் நம்ம கொஞ்சம் பாலிட்டி எக்ஸ்ட்ராவாக நம்ம நிறையா வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். பாலிட்டி அதாவது ஸ்கூல் புக்ஸை தாண்டி. ஸோ இப்படி வந்து வர குரூப் 2A ப்ரிலிம்ஸை நீங்கள் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணுற மாதிரி உங்களுடைய கட் ஆஃப் அதிகமாகிற மாதிரி நம்ம டார்கெட் அச்சீவர்ஸில் ஃபுல் லெங்க் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்றத நம்ம போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழுக்கு வந்து அஸ்பத சிலபஸ் படி நம்ம வந்து கொஷின்ஸ் இருக்கும். அதே போல் ஜிகேக்கும் சரி, மேக்ஸுக்கும் சரி அஸ்பத சிலபஸ் படி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம டெஸ்ட்டு வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பாருங்கள், 6th டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகள். ஓகேவா? அதே போல் ஃபஸ்ட்டு நம்ம ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், இந்த 2 டாப்பிக்கில் இருந்தும் அண்டு சுருக்குகள்னு பார்த்திங்கன்னா மேக்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம். இப்போ நமக்கு வந்து ஜிகேயில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எதில் வந்து நமக்கு கொஷின்ஸ் அதிகம் அப்படின்னா தமிழ் சொசைட்டியில் கொஷின்ஸ் அதிகம். அதுக்கப்புறம் வந்து எக்கனாமியவும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனும் நமக்கு வந்து சேர்த்துருப்பாங்க. கொஷின்ஸ் வந்து அதில் அதிகம். அதுக்கப்புறம் பாலிட்டி, அதுக்கப்புறம் தான் நமக்கு ஹிஸ்ட்ரி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இது எல்லாமே ஜியாகிரஃபி, இது எல்லாமே வருது. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து நமக்கு இந்த வட்டம் கட் ஆஃப் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா வேக்கன்சிஸ் வந்து லாஸ்ட் எக்ஸாம் காட்டிலும் நமக்கு வேக்கன்சிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்குன்றப்ப நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கட் ஆஃப் வந்து கூடும். ஸோ நம்ம வந்து ஜிகேயில் வந்து எப்படி வந்து நமக்கு அதிகமான மார்க்கு, பாலிட்டியில் அதிகமான மார்க் இருக்குது, தமிழ் சொசைட்டியில் அதிகமான மார்க்கு, அப்புறம் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இந்தியன் எக்கனாமி ரெண்டும் சேர்த்து அதில் அதிகமான மார்க் இருந்தாலும் மற்ற வந்து ஹிஸ்ட்ரி டாப்பிக்லலாம் ஒரு 5 கொஷின்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் பார்த்திங்கன்னா ஒரு 10 கொஷின்ஸ் அப்படின்னா ஹிஸ்ட்ரியும் நமக்கு ஸ்கூல் புக்ஸில் என்ன அந்த டாப்பிக்கில் இருக்கோ அதை நம்ம தரவு பண்ணிட்டு போகணும். இப்போ நமக்கு டேரெக்டாக கொஷின்ஸ் வரலைனாலும் நம்ம குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஜிகேலலாம் என்ன செய்யணும்னா இந்த எலிமினேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்கூல் புக்ஸில் நம்ம படிச்சிருப்போம். இப்போ நீங்கள் சிந்து சமவெளி நாகரிகம் படிச்சிருக்கீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக கொஷின்ஸ் கேட்கலனாலும் இன்டேரக்டாக வந்து கேட்டிருக்காங்கனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் படித்ததை வச்சு இது வராது, இது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அப்போ இந்த ஆப்ஷன் இதில் ஏ வருமா, பி வருமா, அப்போ இந்த ஆப்ஷன் இல்லாததுனால இது ஏ வராது, இந்த மாதிரி எலிமினேஷன் ப்ராசஸ் மூலம் வந்து நம்ம ஈஸியாக வந்து மார்க் வந்து எடுக்கலாம், தாராளமாக பண்ணலாம். அப்போ வந்து இப்போ ஸ்கூல் புக்ஸில் இருந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் போயிருக்காங்க அப்படின்னாலும் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற டேட்டாவை ஃபஸ்ட்டு நம்ம தரவு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து அவங்கவுங்க விஷக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அவுட் சோர்ஸ் வந்து நம்ம படிச்சுக்கலாம். இப்போ அப்போ வந்து ஸ்கூல் புக்ஸில் படிக்கிற டேட்டா வச்சு நம்ம எலிமினேஷன் ப்ராசஸ் வச்சுமே நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக வந்து கொஷின்ஸை வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஜிகே கொண்டு போகணும். இப்போ தமிழுமே நமக்கு அப்படி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ முதல்ல நம்ம ஸ்கூல் புத்தகங்களில் இருக்கிறத வந்து நம்ம தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து நம்ம எலிமினேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம தாராளம் பண்ணலாம். இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஸ்கூல் புக்ஸில் எந்தெந்த கிளாஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th இருக்குது, 9th இருக்குது, 11th இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து நமக்கு எத்திக்ஸ் புக்லேயுமே இருக்கும். ஓகேவா? 11th எத்திக்ஸ் புக்லேயுமே இருக்கும். ஸோ இவ்வளோ சோர்ஸில் வந்து நம்ம படிச்சுட்டு போகணும். ஸோ கேட்கக்கூடிய 5 கொஷின்ஸ்க்கு இவ்வளோ சோர்ஸ் நம்ம படிக்கணுமா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து நமக்கு தேவை. ஸோ ஜிகேயில் வந்து இந்த வட்டம் நமக்கு குரூப் 2A வந்து நமக்கு கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக கூடும், வேகன்சிஸ் கம்மியாக இருக்கிறதுனால. அதனால் எல்லா டாபிக்ஸுமே நம்ம படிச்சுட்டு போனோம்னா நமக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ வந்து சில இடங்களில் நமக்கு அவுட் ஆஃப் சோர்ஸில் வந்து நமக்கு கொஷின் வரும்போது ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையுமே அது ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஐஎன்எம்மாக இருக்கட்டும், சயின்ஸ் முதற்கொண்டு
இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் நம்ம படிச்சுட்டு போயிடணும். அப்போ தான் வந்து நமக்கு கேட்ட கொஷின்ஸ், நமக்கு ஸ்கூல் புக்கில் ஒரு கொஷின்ஸை வந்து நம்ம எப்போவுமே விடக்கூடாது. இப்போ வெளியிலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா அது எல்லாருக்குமே கஷ்டம். ஆனால் நமக்கு சோர்ஸ் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நம்ம என்றைக்குமே விடக்கூடாது. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம டார்கெட் அச்சீவர்ஸில் நம்ம தமிழும் சரி, ஜிகேயும் சரி அண்ட் மேக்ஸும் சரி எல்லாமே அஸ் பர் த சிலபஸ் படி நம்ம வந்து ஃபுல் லெங்க் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணுறோம். மொத்தம் 60 டெஸ்ட் இருக்குது. தமிழ் ஒரு சைடு நம்ம இலக்கணமாக பார்த்துட்டே போகிறோம். அதோடையே வந்து ஜிகேயிலையும் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம படிச்சுட்டு போகிறோம். இப்போ நம்ம 6th டேர்ம் இலக்கணம் ஈஸியாக படிக்கலாம். அதே மாதிரி சிந்து சமண நாகரிகம், குப்தர்களும் ஈஸியாக படிக்கலாம். மேக்ஸில் வந்து சுருக்குக வந்துட்டு பார்க்கலாம். அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 6th டேர்ம் 2 இலக்கணம். நெக்ஸ்ட் டெல்லி சுல்தான்ஸ். இங்கே ஜிகே வந்து பார்த்தோம்னா டெல்லி சுல்தான்ஸு, விஜயநகரன் பாமணி கிங்டம், சிம்பிளிஃபிகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நாளே உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது. ஸோ 23ஆம் அடுத்த 24ஆம் ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த நாளே வந்து டைமே இல்லாமல் இருக்கும்போது என்ன மேம் ஒரே நாளில் நாங்கள் எப்படி இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுனா, இனி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் டூரேஷன் அப்படின்றது கம்மி. ஸோ மேக்ஸிமம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 8 to 10 ஹவர்ஸாவது நம்ம படிக்கணும். எல்லாத்தையுமே நம்ம டச் பண்ணணும். தமிழ் ஒரே நாளில் தமிழும் படிக்கணும், ஜெனரல் இங்கிலீஷ்னால் ஜெனரல் இங்கிலீஷ் படிக்கணும், ஜிகே டாப்பிக்கும் டச் பண்ணணும், மேக்ஸையும் டச் பண்ணணும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே இனி வந்து நம்ம டச் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். நிறையா படிக்கணும், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறையா டெஸ்ட் போட்டோம்னா மட்டும்தான். அதே போல் நமக்கு தெரிஞ்ச கொஷின்ஸில் நம்ம போய் மிஸ்டேக் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு கொடுமை எதுவுமே இருக்காது. ரொம்ப சாதாரணமாக ஒரு ஈஸியான கொஷின், அந்த கொஷினை போய் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியாது. அதனால் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம படிக்கிறதோட மட்டும் இல்லாமல் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். டெஸ்ட் அட்டன் பண்ணால் தான் நம்ம இப்போ எந்த நிலமையில் இருக்கோம், நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன, இன்னும் நம்ம எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், எதுலலாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், நீங்கள் ஒரு தப்பு விட்டீங்க, அதை போய் நீங்கள் கரெக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா அந்த கொஷின் அந்த இது வந்து எப்போவுமே உங்களுக்கு மறக்கவே மறக்காது. படிக்கிற விஷயத்தில் எவ்வளோ ஞாபகம் இருக்கும், எவ்வளோ ஞாபகம் இருக்காது நமக்கு தெரியாது. ஆனால் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம எப்படி இருக்கோம், நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு அடுத்த ஒரு டெய்லி ஒரு 1% 2% நமக்குள்ளேயே நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே நீங்கள் டெய்லி நீங்கள் டச் பண்ணணும். ஸோ தமிழும் இருக்குது, ஜிகே இருக்குது அண்ட் மேக்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த நாள் நமக்கு டெஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி இதை முடிக்கணும் அப்படின்னு நம்ம ஓடினா மட்டும்தான் அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம அதை அட்டன் பண்ணவும் மாட்டோம், தள்ளி வச்சுக்கிட்டே போய்கிட்டே இருப்போம். ஒரு நாள்லேயே உங்களுக்கு நிறைய பேர்டன் வந்துடும், படிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலையும் வந்துடும். ஸோ டெஸ்ட்டு படிக்கிறோம், அதே போல் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நமக்கு இருக்குது. 6th டேர்ம் 2 இலக்கணம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக கம்மியாக தான் இருக்கும், நம்ம படிச்சிடலாம். நெக்ஸ்ட் இங்கே டெல்லி சுல்தான்ஸ், விஜயநகரன் பாமினி கிங்டம்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன். அடுத்து 6th டேர்ம் 3 இலக்கணம், தென்னிந்திய வரலாறு, முகல்ஸ் அண்ட் மராத்தாஸ், பர்சன்டேஜ் 1. ஓகேவா? ஸோ பர்சன்டேஜில் ஒரு டெஸ்ட்டு. ஸோ இப்படி தான் நம்ம தமிழ் ப்ளஸ் ஜிகே மேக்ஸ் எல்லாமே கொண்டு போகிறோம். இங்கே வந்து பாருங்கள், 6th to 12th ஹிஸ்ட்ரி ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட். இப்போ இந்த அஸ் பர் த சிலபஸ் படி ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக முடிச்சிட்டோம்னா அடுத்த 5வது டெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ரிவிஷன் பண்ணுறோம். அப்போ ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு வரீங்க, அதுக்கப்புறம் அது ரிவிஷன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஹிஸ்ட்ரி முடிச்சதுக்கப்புறம் ஐஎன்எம் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஐஎன்எம் டாபிக் முடிச்சிட்டோம்னா 6th to 12th ஐஎன்எம் ஃபுல் டெஸ்ட்டு. இது ஃபுல்லாக நம்ம சிலபஸ் வைஸ் தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பாலிட்டியில் ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது. இங்கிட்ட தமிழும் டெஸ்ட் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 9th டேர்ம் 3 இலக்கணம் அப்படின்னா, இப்போ 9th டேர்ம் 3ல் இலக்கணம்ன்றது ஓல்டு புக்கும் இருக்குது, நியூ புக்கில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் as per the சிலபஸ் படி படிக்கும்போது உங்களுக்கு வந்து நம்ம என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிலபஸ் வைஸ் டெஸ்ட் சீரியஸ். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் முடித்தோன்னே, ஒவ்வொரு யூனிட்டும் முடித்தோன்னே ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரியஸும் உங்களுக்கு இருக்குது. அதாவது தமிழ்லேயும் ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரியஸ் இருக்குது, அதே போல் ஜிகேலேயும் ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரியஸ் இருக்குது. மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிய உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஸோ மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்படி கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, 25 கொஷின்ஸில் 15 கொஷின்ஸ் வந்து நமக்கு ஆப்டிடியூடில் இருந்தும், நெக்ஸ்ட் மீதி 10 கொஷின்ஸ் வந்து நமக்கு ரீசனிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 1 or 2 கூடலாம் குறையலாம். இதுக்கு ஏற்ற மாதிரி ரீசனிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி, ஏன்னா ரீசனிங் நமக்கு 10 கொஷின்ஸில் அதையும் நம்ம ஒன்று கூட தப்பு விட்டுறக்கூடாது இல்லை. அதனால் ரீசனிங்க்கும் நமக்கு வந்து எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா தனி டெஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். மேக்ஸ் டெஸ்ட் முடிய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்க்கு இருக்குது. இதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஜிகேக்கு ஹைலைட்டட் ஸ்கூல் புக்ஸ் மெட்டீரியல்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குப்டாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, குப்தர்கள் 6ஆவதுல இருப்பாங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 11th இருப்பாங்க. ஸோ இது ரெண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கோட பிடிஎஃப்பில் எதெல்லாம் முக்கியமானதோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருப்போம். அந்த ஹைலைட்டட் மட்டும் நீங்கள் படித்தா போதும், அதுதான் நமக்கு கொஷின் ஏரியா. ஸோ ஹைலைட்டட் மெட்டீரியல்ஸ் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஜிகேக்கும் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் லைன் பை லைன் மெட்டீரியல்ஸ் ஜிகேல 6th to 12th ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி இந்த கிளாஸஸில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு லைன் பை லைன் மெட்டீரியல்ஸ். லைன் பை லைனாக நீங்கள் படித்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி அந்த லைன் பை லைன் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேவா?
ஸோ டெஸ்ட் வந்து பிடிஎஃப் மோடில் இருக்கும். டெஸ்ட்டில் ஜிகேலேருந்து தமிழ்லேருந்து எல்லா கொஷின்ஸுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் 60 டெஸ்ட்டு, ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் உங்களுக்கு 200 கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு வரோம். ஸோ ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் முடித்த பிறகு பாலிட்டி, அண்ட் பாலிட்டினா as per the சிலபஸ் படி தான். நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபி, இங்கே வந்து எல்லாமே ரிவிஷன் தான். தமிழ் முடித்த பிறகு ஒவ்வொரு கிளாஸஸாக இலக்கணம் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுறோம். 6th to 8th ஃபுல் ரிவிஷன், 9th 10th ஃபுல் ரிவிஷன், 11th 12th ஃபுல் ரிவிஷன். நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன், ஸோ ஸ்கூல் புக்ஸ் வைஸாக இலக்கணம் 6th to 12th வரைக்கும் முடித்த பிறகு இங்கே என்ன பண்ணுறோம்னா திருக்குறள் as per the சிலபஸ் படி திருக்குறள் மட்டும் நமக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. திருக்குறளே 2 டெஸ்ட் இருக்குது. அடுத்து அறநூல்களில் 2 டெஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். இது வந்து நமக்கு இலக்கியத்திலேருந்து கொஷின்ஸு. நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அதில் இருந்தும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த அதாவது அழகு 7ல் இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள், வேலு நாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், முடியரசன், தமிழ் ஒளி, உருத்திரக்கண்ணனார், கீவே ஜெகநாதர், நாமக்கல் கவிஞர், இவங்களிலிருந்து இப்படி நம்ம சிலபஸ் வைஸும் நமக்கு டெஸ்ட் ஒவ்வொரு கிளாஸாக இலக்கணத்தை முடிச்சுட்டு வந்த பிறகு as per the சிலபஸ் வைஸ் அழகு 7லேருந்து நமக்கு வந்து டெஸ்ட் இருக்குது. ஓகே, ஸோ பாருங்கள், எல்லாமே நம்ம சிலபஸ் வைஸும் கவர் பண்ணுறோம், ஸ்கூல் புக் வைஸாகவும் கவர் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தமிழ் சொசைட்டி, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி. நெக்ஸ்ட் வந்து தமிழ் இங்கே பாருங்களேன், நமக்கு ஒவ்வொரு அழகும் 6th to 12th நியூ புக் ஃபுல்லாக அழகு 1 வந்து டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஓல்டு புக்கில் டெஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து அந்த அழகு 2ல் இருக்கக்கூடிய சொல் அகராதி நியூ புக்கில், அடுத்து வந்து ஓல்டு புக்கில். நெக்ஸ்ட் வந்து அழகு 3ல் எழுதும் திறன் 6th to 12th ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே. அதை தாண்டி நமக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கிற கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ், நெக்ஸ்ட் வந்து தேவிரா, இந்த மாதிரி புத்தகங்களில் இருந்தும் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து எடுத்திருப்போம். நெக்ஸ்ட் அழகு 3 வந்து எழுதும் திறன். அடுத்த அழகு 4 வந்து கலைச்சொற்கள். ஓகேவா? அடுத்து பாருங்கள், கலைச்சொற்கள் ஓல்டு புக்கு, நியூ புக்கு. நெக்ஸ்ட் அழகு 5ல் வந்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். ஸோ அது ஓல்டு புக்கு, நியூ புக்கில் இருந்து. நெக்ஸ்ட்டு எளிய மொழிபெயர்ப்பு, நியூ புக்கு, ஓல்டு புக்கு. அப்புறம் இலக்கணம் ஃபுல் டெஸ்ட்டு, இலக்கியம் ஃபுல் டெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம as per the சிலபஸ் படி மூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்கூல் புக் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜிகேயில் ஸ்கூல் புக் டெஸ்ட்டு 6th 7th சயின்ஸ் ப்ளஸ் சோஷியல் சயின்ஸு, 8th சயின்ஸ் ப்ளஸ் சோஷியல் சயின்ஸு, 9th சயின்ஸ் ப்ளஸ் சோஷியல் சயின்ஸு, அடுத்து 10th சயின்ஸ் ப்ளஸ் சோஷியல் சயின்ஸ். நெக்ஸ்ட் ஒவ்வொரு டாப்பிக்லையும் ஃபுல் டெஸ்ட் இருக்குது. ஹிஸ்ட்ரி ப்ளஸ் பாலிட்டி, ஜியோகிரஃபி ப்ளஸ் எக்கனாமி, சயின்ஸு, யூனிட் 5, யூனிட் 6. ஓகேவா? ஸோ நிறைய ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது, தமிழுக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது, ஃபுல் டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய 60 days ஃபுல் லெங்க் டெஸ்ட் சீரியஸ். இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே நீங்கள் தாராளமாக உங்களோட கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த டெஸ்ட் சீரிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க, இல்லைனா கால் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.